வணக்கம். தமிழருவியின் செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் இலங்கை செய்திகள். குருநாகல் மாவட்டத்தில் மொத்தம் 2452 குடும்பங்கள் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய பொதிகளை விநியோகிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குருநாகல் நகராட்சி எல்லையிலும் குலியாப்பிட்டியா போலீஸ் பிரிவிலும் தனிமைப்படுத்தப்பட்டு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் கிரியுள்ள பகுதியும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது நாடு முழுவதிலும் 63,600க்கும் மேற்பட்ட நபர்கள் சுய தனிமைப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வைரஸ் ஒழிப்பிற்கான தீர்வை கண்டறியும் வரை நாட்டை முடக்கி வைக்க முடியாது என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுக்க மக்களை தயாராகுமாறு ஜனாதிபதி தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்துவதன் மூலம் மாத்திரம் பொதுமக்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை, பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து விடயங்களையும் சமமாக கவனத்தில் கொண்டு பொதுமக்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண நவீன சந்தை கட்டிட தொகுதியில் கொரோனா தொற்றால் மூடப்பட்டிருந்த கடைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. கொழும்பிலிருந்து சென்ற கொரோனா தொற்றாளர் ஒருவரின் உறவினர்களின் 4 கடைகள் யாழ்ப்பாண சுகாதார வைத்திய அதிகாரிகளால் மூடப்பட்டிருந்த நிலையில் குறித்த கடை உரிமையாளர்களுக்கு முதலாவது PCR பரிசோதனையில் தொற்று உறுதிப்படுத்தப்படவில்லை என்பதன் அடிப்படையில் குறித்த கடைகளை திறப்பதற்கு சுகாதார பகுதியினரால் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த கடைகள் அனைத்தும் கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. யாழ் மாநகர முதல்வர், யாழ்ப்பாண சுகாதார வைத்திய அதிகாரி, யாழ்ப்பாண போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி, யாழ் வணிகர் கழக தலைவர் ஆகியோரின் பங்கு பெற்றலுடன் மூடப்பட்டிருந்த கடைகள் அனைத்தும் கிருமி தொற்று நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் திறக்கப்பட்டுள்ளது. குறித்த கடைகளில் பணியாற்றுபவர்களுக்கு விழிப்புணர்வு செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சுகாதார அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாதவர்களை கண்டறிய மட்டக்களப்பு நகரில் இராணுவத்தினரும் போலீசாரும் பல முக்கிய இடங்களில் சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். முகக்கவசம் அணியாத பலர் இந்த நடவடிக்கையின் போது பிடிக்கப்பட்டு அவர்களது முழு தகவல்களும் போலீசாரினால் திரட்டப்பட்டுள்ளன. பல இடங்களில் போலீசார் வாகனங்களையும் சோதனையிட்டு வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்கள் நாளாந்தம் இனம் காணப்பட்டு வருவதை அடுத்து சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. போதைப் பொருள் குற்றச்சாட்டுக்காக இலங்கையில் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட 43 பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த கைதிகள் சிறப்பு விமானம் மூலமாக பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இஸ்லாமாபாத்திற்கு நாடு கடத்தப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இலங்கை மேல் நீதிமன்றத்தின் உத்தரவின் கீழ் 10 முதல் 15 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட்ட கைதிகளே இவ்வாறு பாகிஸ்தானுக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் அழைத்துச் செல்லப்படும் இவர்கள் அந்த நாட்டு நீதிமன்றத்தின் உத்தரவின் கீழ் மீண்டும் பாகிஸ்தான் சிறைச்சாலையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் கூறப்பட்டது. பாகிஸ்தானின் 86 பாதுகாப்பு படையினரின் உதவியுடன் இவர்கள் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து இஸ்லாமாபாத் நோக்கி புறப்பட்டுள்ளனர். கொரோனா நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இதுவரையில் 49 வைத்தியசாலைகளில் வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் நோயாளர்களுக்காக 1100 கட்டில்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தொற்று உறுதிப்படுத்தப்பட்டவர்களில் 4 பேர் மாத்திரமே அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக பிரதான சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹோரத் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் கொரோனா நோயாளர்களை வைத்தியசாலைகளுக்குள் அழைத்து செல்வதில் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் 0119663666 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பினை ஏற்படுத்துமாறு அவர் தெரிவித்துள்ளார். முஸ்லிம் மக்களின் உரிமை அரசாங்கத்தால் மறக்கப்பட்டுள்ளதாக மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரெலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இஸ்லாம் மதத்தின் அடிப்படையில் முஸ்லிம் மக்கள் உயிரிழந்தால் அவர்களின் சடலம் அடக்கம் செய்யப்பட வேண்டும். ஆனால் அந்த உரிமை இங்கு தடுக்கப்பட்டுள்ளது. கொரோனாவை காரணம் காட்டி முன்னெடுக்கப்படும் இந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் அழுத்தம் தொடரும். மேற்படி முடிவை மறுபரிசீலனை செய்யும் குழு அமைக்கப்படும் என நீதி அமைச்சர் அலே சப்ரி தெரிவித்துள்ளார். எது எப்படி இருந்தாலும் மத உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.
மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் லதாகரன் தெரிவித்துள்ளார். குறித்த நபர் கொழும்புக்கு வேலை நிமித்தமாக சென்று வந்து தனிமைப்படுத்தலில் இருந்தவர் எனவும் இதன்போது அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையில் இவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த நபர் தங்கியிருந்த புதிய காத்தான்குடி அப்ரார் பிரதேசம் மற்றும் அவருடன் நெருங்கிய தொடர்பை பேணிய ரிஸ்வி நகர் பிரதேசத்தின் பல இடங்களில் உள்ள பலர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 41 உயர்வடைந்துள்ளதுடன் கிழக்கு மாகாணத்தில் தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 78 அதிகரித்துள்ளது. நாட்டில் மேலும் 274 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானோரின் மொத்த எண்ணிக்கை 12,018 உயர்வடைந்துள்ளதுடன் கொரோனா தொற்றுக்குள்ளாகி குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 5,858 அதிகரித்துள்ளது. இதேவேளை கொரோனா சந்தேகத்தில் 400 பேர் வைத்திய கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கொரோனா தொற்று காரணமாக இதுவரையில் 24 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசியல் கைதிகள் தொடர்பான அரசாங்கத்தின் முடிவு என்னவென நீதி அமைச்சர் அலி சப்ரியிடம் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சுரேன் ராகவன் கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல் கைதிகளாக எத்தனை பேர் உள்ளன எனவும் அவர்கள் தொடர்பில் அரசாங்கம் என்ன நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளது எனவும் தெளிவுபடுத்துமாறு அவர் நீதி அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பான முழுமையான விளக்கத்தை எதிர்வரும் சர்வதேச நீதி தினத்திற்கு முன்னர் அறிவிக்குமாறு தேவை ஏற்படின் இது தொடர்பிலான பாராளுமன்ற விவாதம் ஒன்றை ஒழுங்கு செய்யுமாறும் அவர் நீதி அமைச்சர் அலி சப்ரியிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாக அவரது ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. போர் காலத்தில் கைது செய்யப்பட்ட பல அரசியல் கைதிகள் முன்னைய ஆட்சி காலங்களில் படிப்படியாக விடுவிக்கப்பட்டதாகவும் எனவே தற்பொழுது எஞ்சி இருப்பவர்களையும் சட்டத்தின் முன்னிறுத்தியோ அல்லது பொது மன்னிப்பு அளித்தோ சமூகத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விடயத்தில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய ஆலோசனை குழு ஒன்றினை நியமித்து அரசியல் கைதிகள் பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் நீதி அமைச்சரை கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் இலங்கை செய்திகள். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் அதிபர் ட்ரம்ப் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் ஆகியோரிடையே கடும் போட்டி நிலவுகிறது. அமெரிக்க அதிபர் பதவிக்கு நேற்று முன்தினம் நடைபெற்ற தேர்தலில் வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் விவரங்கள் படிப்படியாக வெளியாகி வருகின்றன. இதுவரையில் எண்ணப்பட்ட வாக்குகளின்படி அதிபர் ட்ரம்ப் நெப்ராஸ்கா, லூசியானா, வடக்கு டகோடா, தெற்கு டகோடா, வியோமிங், இண்டியானா, அர்கான்சாஸ், கான்சாஸ், மிசோரி, இடாகோ, உடாவா, ஓகியோ, புளோரிடா, டெக்சாஸ், ஐயோவா, மாண்டானா ஆகிய மாகாணங்களில் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனநாயக கட்சி வேட்பாளரும் முன்னாள் துணை அதிபருமான ஜோ பைடன் நியூ மெக்சிகோ, நியூயார்க், மாசாசூட்ஸ், கொலோராடோ, டிஸ்ட்ரிக்ட் ஆப் கொலம்பியா, நியூ ஹாம்சயர், கலிபோர்னியா, ஒரேகான், வாஷிங்டன், வெர்ஜீனியா, ஹாவாய், மின்னசோட்டா ஆகிய இடங்களில் வெற்றி பெற்றிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. அதிபராக தேர்வு செய்யப்படுவதற்கு 270 வாக்குகள் தேவையாகும். ஆனால் இதுவரையில் 2 பேருக்கும் அத்தனை வாக்குகள் இன்னும் கிடைக்கவில்லை. இதுவரையில் வாக்கு எண்ணிக்கையில் ஜோ பைடன் 238 வாக்குகளும் ட்ரம்புக்கு 213 வாக்குகளும் கிடைத்துள்ளன. இருவரிடையேயும் குறைவான வாக்குகள் வித்தியாசமே இருப்பதால் கடும் போட்டி நிலவுகிறது. இதனிடையே பென்சில்வேனியா, ஜார்ஜியா, மெக்சிகன், விஸ்கான்சின் ஆகிய மாகாணங்களில் வாக்குகள் எண்ணும் பணி நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பென்சில்வேனியாவில் வாக்குகள் எண்ணிக்கை துவங்கியதில் இருந்து அஞ்சல் வாக்குகள் எண்ணப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் நேற்றைய நிலவரப்படி புதிதாக 1161 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையானது 1,37,310 உயர்ந்துள்ளது. கொரோனாவிற்கு 2 பேர் உயிரிழந்தமையால் கொரோனாவால் உயிரிழந்தோரின் மொத்த எண்ணிக்கை 505 அதிகரித்துள்ளது. மேலும் நேற்றைய நாளில் மட்டும் 1493 பேர் குணமடைந்துள்ளதாகவும் இதுவரையில் 1,34,983 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு முழுவதுமாக குணமடைந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய விமானப்படைக்காக பிரான்சிலிருந்து மேலும் 3 ரபேல் விமானங்கள் இந்திய வருகை தந்துள்ளன. இந்தியா பிரான்சிடம் 36 விமானங்கள் வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே 5 ரபேல் விமானங்கள் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டு அவை விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.
மேற்கு ஆப்பிரிக்கா நாடான மாலியில் IS தீவிரவாதிகளை குறிவைத்து பிரான்ஸ் இராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பிரான்சின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் புளோரன்ஸ் விடுத்துள்ள அறிவிப்பில், பர்கானி என்ற இடத்தில் பிரான்ஸ் விமானப்படையினர் நடத்திய தாக்குதலில் 50க்கும் மேற்பட்ட IS தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரேசில் நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. அதிக அளவில் நீரிழப்பு ஏற்பட்டதை அடுத்து அவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் வீட்டில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லை என்றும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அதிபர் தேர்தல் தொடர்பாக ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவுகளுக்கு ட்விட்டர் கண்டனம் தெரிவித்துள்ளது. தேர்தலில் தலையிடும் வகையிலான செயலுக்கோ தேர்தலில் குளறுபடிகளை மேற்கொள்ளும் வகையிலான செயலுக்கோ தனது சேவைகளை பயன்படுத்தக்கூடாது என்ற கொள்கையை ட்விட்டர் தொடர்ந்தும் கடைபிடித்து வருகிறது. அத்தகைய பதிவுகளை மறைப்பது போன்ற நடவடிக்கைகளை ட்விட்டர் மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ட்ரம்ப் நேற்று வெளியிட்டுள்ள பதிவில் ஜனநாயக கட்சியினர் சதி மூலம் வெற்றியை தட்டி பறிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியிருந்தார். இது ட்விட்டர் கடைபிடிக்கும் கொள்கைக்கு முரணாக இருந்ததால் அதனை அந்நிறுவனம் மூடி மறைத்துள்ளது. மேலும் அந்த பதிவில் இருக்கும் கருத்துக்கள் சர்ச்சைக்குரியது எனவும் தேர்தல் அல்லது பிற செயல்களில் தவறாக வழிநடத்தும் வகையிலானது எனவும் ட்விட்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பாக முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் ஆதரவாளர்கள் அமைதி காக்க வேண்டும் என்று ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வரும் சூழலில் ஆதரவாளர்களிடையே பேசிய அவர், கடைசி வாக்கு எண்ணி முடிக்கும் வரையில் தேர்தல் முடியாது என்றும் தேர்தலில் வெற்றி கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வெற்றியை நோக்கி சரியான திசையில் தாம் சென்று கொண்டிருப்பதாகவும் கூறிய அவர், தற்பொழுது அமைதி காப்பது போல தொடர்ந்தும் அமைதி காக்க வேண்டும் என்றும் ஆதரவாளர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. துருக்கியில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 115ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 30ஆம் தேதி ஏஜியன் கடற்பகுதியை மையமாக கொண்டு ரிக்டர் அளவுகோலில் 7ஆக பதிவான நிலநடுக்கத்தால் இஸ்மீர் நகரில் அடுக்குமாடி கட்டிடங்கள் பல இடிந்து விழுந்தன. இந்த இடிபாடுகளில் சிக்கியவர்களை தேடும் பணி தொடர்ந்தும் நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 115ஆக உயர்ந்துள்ளது. 1000க்கும் அதிகமானோர் காயமடைந்த நிலையில் 137 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுமார் 5000 தற்காலிக தங்குமிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் அவர்களுடன் இணைந்து செயலாற்ற தயாராக இருப்பதாக பிரித்தானியா வெளியுறவுத்துறை அமைச்சர் டொமினிக் ராப் கூறியுள்ளார். இதுகுறித்து லண்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்க அதிபர் தேர்தலில் எதிர்பார்த்ததை விட போட்டி கடுமையாக உள்ளதாகவும் அதிபர் பதவியில் அமர்வது யார் என்பது இழுபறியில் உள்ள நிலையில் முடிவுகள் முழுமையாக அறிவிக்கப்படும் வரையில் காத்திருப்பதே சிறந்தது என்றும் கூறினார். அமெரிக்க தேர்தல் முறை மீது தமக்கு நம்பிக்கை உள்ளதாகவும் முழுமையான முடிவுகள் வரும் வரை காத்திருக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதிபர் யார் பதவி ஏற்றாலும் அவருடன் இணைந்து பணியாற்ற காத்திருப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதிலும் தற்போதைய நிலவரப்படி 4.78 கோடி பேருக்கு அதிகமாக கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரையில் 3.43 கோடிக்கு அதிகமானோர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரையில் 12,19,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். வைரஸ் பரப்பியவர்களில் 12.27 லட்சத்திற்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறுபவர்களில் 88,000க்கும் மேற்பட்டோரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முடிவுகள் விசித்திரமாக உள்ளதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தற்போதைய நிலவரப்படி ஜோ பைடன் 238 இடங்களிலும் ட்ரம்ப் 213 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளனர். பெரும்பான்மையை பெற 270 தேவைப்படுகின்றன. பென்சில்வேனியா உட்பட 3 முக்கியமான மாநிலங்களில் வாக்குகள் எண்ணிக்கையில் இழுபறி நீடிக்கிறது. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கை குறித்து ட்ரம்ப் ட்விட்டரில் தனது அதிருப்தியை பதிவிட்டுள்ளார். அவர் பதிவிட்டுள்ளதாவது, அமெரிக்க அதிபர் தேர்தல் முடிவுகள் மிகவும் விசித்திரமாக உள்ளன. அமெரிக்காவின் பல முக்கிய மாநிலங்களில் நான் முன்னிலையில் தான் இருந்தேன். திடீரென சில வாக்குச்சீட்டுகள் எண்ண தொடங்கியதால் முடிவுகள் லேசாக மாற தொடங்கின என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள். இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகளை தொடர் நிறைவு பெறுகின்றன. மேலும் செய்திகளை அறிய எமது இணையதள முகவரிகளுக்கு விஜயம் செய்யுங்கள். எமது இணையதள முகவரி கீழே குறிப்பிடப்படுகின்றது. தமிழருவியின் இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி.